சாத்தான்குளம் அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நெடுங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்று வீசியது. இதன் காரணமாக 30,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகளால் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உரிய கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மலையும் ஒரு சூறாவளி காற்று வந்ததில் எங்கள் இடத்துல இருந்த நாங்கள் பருவம் வச்சுக்கிட்டு இருந்த வாழை மரம், தென்னை மரம், முருங்கை மரம்னு எல்லா மரத்தையும் பயங்கரமாக சேதாரம் பண்ணிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் வந்து ஒரு 20,000லேருந்து 30,000 வாழை மரங்கள் நாங்கள் வருஷத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எங்கள் ஊரில் இந்த வருஷம் சரியாக பருவமழை பெய்யாதனால நாங்கள் நெல் அறுவடையும் எங்களால் செய்ய முடியாமல் போச்சு. நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எதிர்பார்த்து இந்த வாழை மரமும் சூறாவளி காற்றுல நிறைய பலத்த சேதாரம் ஏற்படுத்தி போயிடுச்சு. அதனால் அரசு அதிகாரிகள் எல்லாரும் வந்து எங்களுடைய இடத்த பார்த்து எங்களுக்கு உடனே அதுக்கான நிவாரணம் கிடைக்கணும். இந்த மழை இல்லாதனால வாழையை போட்டு நாங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலமாக வாழை போட்டு வாழை குலை தள்ளி அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துட்டு காற்று திடீர்னு அடிச்சு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சு எங்கள் சைடில் இருக்கிற எல்லா வாழை மரத்தையும் ஒரு 25,000-30,000 வாழைக்கு மேலே இருக்கும் முறிச்சு போட்டுட்டு போயிட்டு கவர்மெண்ட் வந்து இது கொஞ்சம் கற்று எங்களுக்கு ஏதாவது இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுத்தா நல்லாயிருக்கும்.